ஹாய் எவ்ரி ஒன், வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, JEE மெயின் 2025 எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஸ்டெப்லையும் எப்படி ஃபில் பண்ணலாம், எந்தெந்த காலம் இம்பார்ட்டண்டான காலம், அதில் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் JEE மெயின் அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணணுன்னா JEE-main.nta.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் நம்ம பண்ணணும். இது முழுக்க ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இது ஆன்லைனில் தான் இந்த அப்ளிகேஷனை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் JEE மெயின் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் JEE மெயின் 2025 செஷன் 1 அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே நீங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம கிளிக் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் பாஸ்வேர்ட் போட்டு நம்ம அது வழியாக உள்ளே போகலாம். இப்போ நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணோம்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் லெஃப்ட் சைடில் இருக்குது. அதில் JEE மெயின் 2025 செஷன் 1 அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கேப்சாவை அதில் ஃபில் பண்ணிவிட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும், அடுத்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அது உள்ளே நீங்கள் போகணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபீஸ் பேமெண்ட், இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட்டை நம்ம பே பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்கிறாங்க. எவ்வளோ ஃபீஸஸோ ஒரு கேட்டகரிக்கும் எவ்வளோ ஃபீஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 1000 ருபீஸும், மேலுக்கு 1000 ருபீஸும், ஃபீமேலுக்கு 800 ருபீஸும், ஜென்ரல் EWS கேட்டகரிக்கு 900 ருபீஸும், ஃபீமேலுக்கு 800 ருபீஸும், SC/ST PWD ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல் கேட்டகரிக்கு 500 ருபீஸும், ஃபீமேலுக்கு 500 ருபீஸ். ரெண்டு மேல் ஃபீமேல் SC/ST கேட்டகரிக்கு ஒரே ஃபீஸ் தான் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியிலையும் ஜென்ரல் EWSலையும் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் ஃபுல்லாகவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக படிக்கலாம். படித்து முடிச்சுட்டு கடைசியில் இதோட எண்டில் பார்த்தீங்கன்னா எண்டில் நம்ம இதை வந்து அக்ரி பண்ணணும். இதை டிக் மார்க் பண்ணிவிட்டு இதை அக்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிக் டு த ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ்க்கான விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயிலுக்கான விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் நேம் பண்ணணும். நேம் வந்து 10th மார்க் லிஸ்ட்டில், ஸ்டூடெண்ட்டோட 10th மார்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் ஃபில் பண்ணணும். அது கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர், மற்ற லெட்டர் ஸ்மால் லெட்டரில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியே ஃபில் பண்ணுங்கள். எந்த ஃபார்மெட்டில் 10th மார்க் லிஸ்ட்டில் இருக்கோ அந்த மாதிரியே ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், மதர் நேம் ஃபில் பண்ணுங்கள். கேண்டிடேட்டோட டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணுங்கள். ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேல் ஃபீமேல் ஜெண்டரை ஃபில் பண்ணுங்கள். திரும்ப அந்த பர்சனல் டீட்டெயிலை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வேண்டி எகைன் திரும்ப ஒரு தடவை நம்ம எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இந்த அட்ரஸில் தான் கம்யூனிகேஷன் வரும். ஸோ உங்களோட ஸ்ட்ரீட் நேமு, ஏரியா நேம், உங்களோட டோர் நம்பர், உங்களோட ஏரியா, உங்களோட ஸ்டேட்டு, கண்ட்ரி, டிஸ்ட்ரிக்டு, அதோட பின்கோடு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி ஃபில் பண்ணணும். நீங்கள் ஒரு இமெயில் ஐடியை, இந்த இமெயில் ஐடியில் தான் உங்களோட டிரான்சாக்ஷன், உங்களுக்கான கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இந்த இமெயில் ஐடியில் தான் பண்ணுவாங்க, இந்த மொபைல் நம்பர் தான் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு இமெயில் ஐடியை நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்றதை முன்னாடியே நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. சப்போஸ் நீங்கள் புதுசாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இமெயில் ஐடியே கரெக்டாக இருக்கா, உங்களோட பாஸ்வேர்டு வச்சு அது ஓப்பன் ஆகுதா அப்படின்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த இமெயில் ஐடியை இங்கே கொடுங்க. சில நேரத்தில் இமெயில் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கான பாஸ்வேர்டையே அவங்க மறந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான இல்லாமல் அவங்க கன்ஃபார்மான இமெயில் ஐடியை, கரெக்டான இமெயில் ஐடியை கொடுங்க. அந்த இமெயில் ஐடியை உடனே நீங்கள் ஒரு நோட் பேப்பர்லையோ, நோட் புக்லேயோ, இல்லை ஒரு டைரியிலையோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இமெயில் ஐடிக்கு தான் எல்லா கன்ஃபர்மேஷன், எல்லா ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜஸாக இருக்கட்டும், அப்ளிகேஷனோட கன்ஃபர்மேஷன் பேஜஸாக இருக்கட்டும், அட்மிட் கார்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த இமெயில் ஐடியில் தான் இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நடந்துகிட்ருக்கும், கம்யூனிகேஷன் எல்லாமே நடந்துகிட்ருக்கும். அதை ஃபில் பண்ணுங்கள். அந்த இமெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், எந்த ஒரு மொபைல் நம்பரை நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அது ஸ்டூடெண்ட்டோட மொபைல் நம்பர் இருந்தால் ஸ்டூடெண்ட்டோட மொபைல் நம்பரை கொடுங்க. அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கடைசி வரைக்கும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கும் SMS வந்துக்கிட்டே இருக்கும். ஓடிபிஸ்லாம் அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும்.
ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் கொடுக்கலாம். இது பேரண்ட்டோட நம்பரை நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் ஃபாதர் இல்லை மதரோட நம்பரை நீங்கள் ஆல்டர்னேட் ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்ததுன்னா மேலே இருக்கிறத டிக் பண்ணிங்கன்னா அந்த அட்ரஸ் அதிலே ஆட்டோமேட்டிக்காக கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் சேவ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். பாஸ்வேர்டை சூஸ் பண்ணுங்கள். பாஸ்வேர்டை சூஸ் பண்ணும்போது அதில் ஆல்ஃபாபெட்டிக்கு நியூமரிக்கு எல்லா கேரக்டருமே இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டை சூஸ் பண்ணுங்கள். முதல்ல இந்த பாஸ்வேர்டை சூஸ் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து முடித்த உடனே உங்களோட நோட் புக்கில் எழுதி வச்சுருங்க அந்த பாஸ்வேர்டை. ஏன்னா அந்த பாஸ்வேர்டை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ அதுக்காக வேண்டி பாஸ்வேர்டை எழுதி வச்சுருங்க. அப்போ தான் ஃப்யூச்சர் கம்யூனிகேஷன் எல்லாமே நம்ம வந்து அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம லாகின் ஆகி உள்ளே போயிட்டு பார்க்க முடியும். ஸோ அதுக்காக அந்த பாஸ்வேர்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த செக்யூரிட்டி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் கேப்சாவை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபில் பண்ண பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வரும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஃபில் பண்ணியிருக்க பர்சனல் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத கோத்ரூ பண்ணுங்கள். அதை நல்லா பார்த்துட்டு அந்த பர்சனல் டீட்டெயில்ஸு எல்லாமே பர்மனெண்ட் அட்ரஸ் நம்மளது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிறதுல செக் பாக்ஸில் டிக் பண்ணுங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றத டிக் பண்ணிவிட்டு உங்களோட டிக்ளரேஷனை நீங்கள் கொடுத்துட்டு ஐ அக்ரின்னு டிக்ளரேஷனுக்கு அக்ரி பண்ணுங்கள். அக்ரி பண்ணிவிட்டு சப்மிட் அண்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. சப்போஸ் நம்ம வந்து டீட்டெயிலில் வந்து ஏதோ ஒரு தப்பாக இருக்குது அப்படின்னா எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப அது ஓப்பன் ஆகும். ஸோ எந்த இடத்துல போய் நீங்கள் எடிட் பண்ணணுமோ அந்த இடத்துல எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபியை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணி முடித்த உடனே திரும்ப ஃபைனல் சப்மிஷனுக்காக அப்ளிகேஷன் நம்ம ஏதாவது கரெக்ஷன் பண்ணியிருந்தோன்னா திரும்ப வந்து நமக்கு அதே விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபார்மில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். திரும்ப ஒரு தடவை நம்ம எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணி முடித்தோடனே உங்களோட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சப்மிட் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அது கம்ப்ளீட் ஆகி முடித்த உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டட்னு இருக்குது, அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்கம்ப்ளீட்னு இருக்குது, ஃபீஸ் பேமெண்ட் இன்கம்ப்ளீட்னு இருக்குது. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அது கம்ப்ளீட்டட்னு இருக்குது. அடுத்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கீழே கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நம்ம கிளிக் பண்ணி முடித்த உடனே என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காண்டாக்ட் டீட்டெயில் நம்ம ஃபில் பண்ணணும். காண்டாக்ட் டீட்டெயில் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். அதனால் அது கம்ப்ளீட்டட்னு இருக்குது. அந்த காண்டாக்ட் டீட்டெயிலே அதை எடுத்துகிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும், ஐடென்டிட்டி டீட்டெயிலை ஃபில் பண்ணணும், எக்ஸாமினேஷன் சென்டரை ஃபில் பண்ணணும், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், எமர்ஜென்சி காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீ சப்மிட்டை பண்ணணும். இது எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட ஸ்டெப்ஸில் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டெப்ஸையும் நம்ம ஃபில் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிளிக் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டெப்ஸுக்காக உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதை நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பர்சனல் டீட்டெயிலை கிளிக் பண்ணுங்கள். பர்சனல் டீட்டெயிலை நம்ம கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில் எல்லாமே இங்கே நீங்கள் ஆல்ரெடி நம்ம பர்சனல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அந்த கொடுத்துருக்கிற பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஷோ பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம கடைசியாக வந்து நம்மளோட நேஷனாலிட்டியும் எந்த ஸ்டேட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றதையும் 12th ஸ்டூடெண்ட்டோட ஸ்டேட்டையும் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கேட்டகரியை செலக்ட் பண்ணணும். இந்த கேட்டகரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரின்னு இருக்கும். ஸோ இது இங்கே வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிசிஎம் எம்பிசி கேட்டகரிக்கான இருக்காதாங்க. ஓபிசி கேட்டகரி தான் இருக்கும், ஜென்ரல் கேட்டகரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாருமே பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஓபிசி கேட்டகரியை அவங்க செலக்ட் பண்ணலாம். அவங்க ஓபிசி சர்டிஃபிகேட்டை அதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும். வாங்கிட்டு ஓபிசி கேட்டகரியில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா கேட்டகரியை மாற்றி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம ரிசர்வேஷனில் நமக்கு வந்து சீட்ஸ் கிடைக்காம போயிடும். ஸோ இப்போ எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் அவங்க செலக்ட் பண்ணணும். இந்த கேட்டகரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்க அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த டயபெட்டிக் இருக்கீங்க, நீங்கள் டயபெட்டிக்னா டயபெட்டிக்கை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட ரெசிடென்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேரண்ட்டோட இன்கம், ஆனுவல் இன்கம், உங்கள் ஃபேமிலியோட இன்கம்மை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இன்கம் ஸ்டேட்டஸ் இருக்குது, அந்த இன்கமில் எவ்வளோ இன்கம் இருக்கோ அந்த இன்கம்மை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எந்த மீடியம் ஆஃப் ஸ்கூலில் குவாலிஃபைங்க அதையும் மீடியம் பற்றியும் ஃபில் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கேப்சாவை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது ஓப்பன் ஆகும் உங்களுக்கு.
நெக்ஸ்ட்டு வந்து ஐடென்டி டைப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் டீட்டெயிலில் நீங்கள் வந்து பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டீங்க, காண்டாக்ட் டீட்டெயிலும் டிக் ஆகிடுச்சு, பர்சனல் டீட்டெயிலும் டிக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஐடென்டி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஐடென்டி டீட்டெயிலில் நம்ம ஆதார் கார்டு கொடுக்கலாம், பேன் கார்டு கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் நேமையும் நாங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆதார் கார்டை கொடுக்கணுன்னா நம்ம இங்கே அக்ரி பண்ணணும். அக்ரி பண்ணி முடித்தோடனே உங்களோட ஆதார் நம்பரையும் ஆதாரோட கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே சேம் ஆதார் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேப்சாவை ஃபில் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சென்டர் நம்ம செலக்ட் பண்ணுறோம். எக்ஸாம் சென்டரில் இப்போ நம்ம அப்ளை பேப்பர் 1 மட்டும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பிடெக் கோர்ஸ் மட்டும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம்னா நீங்கள் அதை மட்டும் டிக் பண்ணுங்கள். இல்லை பிஆருக்கு பிளானிங் கோர்ஸுக்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்து நீங்கள் டிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் எந்த செஷன் இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது செஷன் 1க்கான அப்ளிகேஷன் தான். ஸோ செஷன் 1 நீங்கள் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு கொஷின் பேப்பர் எந்த மீடியமில் இருக்குன்றதையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களோட சென்டர் எக்ஸாமினேஷன் சென்டர் 4 சென்டர்ஸ் கொடுக்கலாம். நம்ம எந்த ஆப்ஷனோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுக்குறோமோ அதோட அந்த பிளேஸை கொடுங்க, சிட்டியை கொடுங்க. அதுக்கப்புறம் அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி 4 நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நியராக எந்த சென்டர் இருக்கோ அந்த சென்டரை கொடுங்க. அதுக்கு அடுத்த நியராக இருக்கிற சென்டர் இந்த மாதிரி கொடுங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற ஆப்ஷனில் இருக்கிற சென்டரே வந்து உங்களுக்கு வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு லாஸ்ட் இயரில் அந்த மாதிரி அவங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷனான சென்டர் தான் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் சென்டர் வைஸ் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க. ரொம்ப லாங்கில் இருக்க சென்டர் வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. ஸோ உங்களுக்கு நியராக இருக்கிற சென்டர் உங்களுக்கு எந்த சென்டரில் நம்ம வந்து போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான சென்டர்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சென்டர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சாவை ஃபில் பண்ணுங்கள். கேப்சாவை ஃபில் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளோட 10th குவாலிஃபிகேஷனை 10th டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் இடத்துல பாஸ்ட்டுன்னு கொடுத்துட்றோம். எந்த இயரில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கொடுங்க. அதுக்கப்புறம் அது எந்த போர்டிலேருந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுங்க. தமிழ்நாடு போர்டாக இருந்தால் தமிழ்நாடு போர்டுன்னு டைப் பண்ணுங்கள். தமிழ்நாடு போர்டு உங்களுக்கு வரும். அதில் இந்த தமிழ்நாடு போர்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சிபிஎஸ்சி போர்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட மார்க் பர்சன்டேஜையும் ஃபில் பண்ணுங்கள். எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்றதையும் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 12th ஸ்டூடெண்ட் அடுத்த 12th டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயரோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க பாஸ்ட் இருந்த செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட இயர் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். நாம் வந்து இப்போ தான் அப்பியர் போகிறோம் அப்படின்னா நம்ம அப்பியரிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்பியரிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த இயரில் இந்த இயர் மட்டும் கால்க்கும் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ்லாம் கேட்காது. ஸோ நீங்கள் அதை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். அடுத்து கேப்சாவை ஃபில் பண்ணுங்கள். கேப்சாவை ஃபில் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அடிஷ்னல் டீட்டெயிலில் நீங்கள் வந்து ட்வின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கேப்சாவை ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் நம்ம எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயிலில் கண்ட்ரி கோட் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃபாதர் இல்லை மதரோட மொபைல் நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அவங்களோட இமெயில் அட்ரஸையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த டாக்குமெண்ட் அப்லோட் விண்டோவில் போய்ட்டு நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அதுக்கப்புறம் நம்மளோட சிக்னேச்சர், நெக்ஸ்ட் பிடபிள்யூடி கேட்டகரியில் தான் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து 10th மார்க் லிஸ்ட். இந்த 4 டாக்குமெண்ட் தான் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். பிடபிள்யூடி கேட்டகரியில் நம்ம வரலை அப்படின்னா நம்ம 3 டாக்குமெண்ட் மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்மேட்டில் நம்ம சைஸில் தான் நம்ம அப்லோட் பண்ணணும். நேமும் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோனா அதுக்கு வந்து ஃபைல் நேம் வந்து நீங்கள் ஃபோட்டோன்னு கொடுங்க. சிக்னேச்சருக்கு சிக்னேச்சர்னு கொடுங்க. பிடபிள்யூடி கேட்டகரி சர்டிஃபிகேட்டுக்கு பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் 10th சர்டிஃபிகேட் அப்படின்னு ஃபைல் நேமை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்கணும்னா 10 to 300 KBஸில் இருக்கணும். சிக்னேச்சர் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்லேயும் ஃபோட்டோகிராஃபும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 10th மார்க் லிஸ்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்மேட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். சூஸ் ஃபைலை செலக்ட் பண்ணி அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு ஃபைலை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி முடித்த உடனே இங்கே அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட். இது நாளையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் நெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ரிவ்யூ பேஜில் நம்மளோட டீட்டெயில்ஸ் நம்மளோட கொடுத்துருக்கிற பர்சனல் டீட்டெயில்ஸு, எஜுகேஷனல் டீட்டெயில்ஸு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணி நம்மளோட ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சப்மிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. எனக்கு கரெக்ஷன் இருக்குமா இல்லையான்றதுலாம் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ சப்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கரெக்டாக இருக்குதா இல்லையான்றதை நம்ம ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கணும்.
இந்த ரிவ்யூ பேஜில் இருக்கிற இந்த செக்லிஸ்ட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி ஒன்றையும் நம்ம வந்து டிக் பண்ணணும். டிக் பண்ணி முடித்த பிறகு தான் நம்ம வந்து டிக்ளரேஷனே கொடுக்கணும். ஸோ டிக்ளரேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி, டிக்ளரேஷனை அக்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற செக்லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணணும். ரீகன்ஃபார்ம் பண்ணி முடித்த பிறகு நம்ம இந்த டிக்ளரேஷனில் இருக்கிற அக்ரியை வந்து டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் ஃபார் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணணும். கரண்ட் ஸ்டேட்டஸில் இப்போ பார்த்தோன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டட்னு இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்மும் கம்ப்ளீட்டட்னு இருக்கும், ஃபீஸ் பேமெண்ட் மட்டும் இன்கம்ப்ளீட்டட்னு இருக்கும். அடுத்து நம்ம ஃபீஸ் தான் பே பண்ணணும். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட இமெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இமெயில் ஐடியை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கீழே இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். இமெயில் ஐடி கன்ஃபர்மேஷனை இமெயில் ஐடியை நம்ம கன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி முடிச்சோடனே நம்மளோட இமெயில் ஐடியை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணி முடித்தோடனே நம்மளோட ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபியை நம்ம வந்து ஃபில் பண்ண உடனே ஃபில் பண்ணிவிட்டு வெரிஃபை நம்ம கொடுத்த உடனே நம்மளோட இமெயில் ஐடி சக்ஸஸ் அப்படின்றது இந்த மாதிரியான ஓப்பன் ஆகும். சக்ஸஸில் ஓகே நம்ம கிளிக் பண்ண உடனே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்டெப் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது தான். ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஆன்லைன் பேமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்டை கிளிக் பண்ணணும். ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்டை கிளிக் பண்ணி முடித்த உடனே பேமெண்ட் ப்ரொவைடர் விண்டோ வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். அதில் எந்த பேமெண்ட் ப்ரொவைடரை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வந்து நெட் பேங்கிங்கு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லை யூபிஐ பேமெண்ட் கூட நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேட்டஸில் பார்த்தோம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டட்னு இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்மும் கம்ப்ளீட்டட்னு இருக்கும், ஃபீஸ் பேமெண்ட்டும் கம்ப்ளீட்டட்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ்ன்றதை நம்ம கிளிக் பண்ணணும். டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ்ன்றதை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த கன்ஃபர்மேஷன் பேஜில் நம்மளோட பர்டிகுலர்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சென்ட் இமெயில் டு கன்ஃபர்மேஷன் பேஜ்ன்றதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளோட கன்ஃபர்மேஷன் பேஜ் இமெயில் ஐடிக்கு சென்ட் ஆகிடும். இல்லை டவுன்லோட் நம்ம கன்ஃபர்மேஷன் பேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இந்த கன்ஃபர்மேஷன் பேஜில் நம்மளோட பர்டிகுலர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம JEE மெயின் 2025க்கான அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம ஒன்றே ஒன்று சொல்கிறோம், நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் நிறையா பேர் JEE மெயினுக்கு அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வாசன் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ.